அவனுக்கு என்னை ஞாபகம் இல்லையா? என்னை சந்தித்ததையே மறந்து விட்டானோ? இவள் மட்டும் தான் தினமும் அவனை பார்க்க தவம் இருந்தாளா? கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அவன் நினைவு வரும்போதெல்லாம் எத்தனை அவள் முகம் வெளுத்து அப்படியே திகைத்து நிற்பதை அவளுக்கு பக்கவாட்டில் நின்று ஒரு குறுஞ்சிரிப்புடன் பார்த்திருந்தான் ஆதி. அவள் இயல்பு நிலைக்கு வராதது கண்டு அவள் முகத்தின் முன் தன் கையை ஆட்ட, அப்பொழுது அவள் அவனை பார்க்கவில்லை. மது, அழுறீங்களா என கேட்க, அவள் முன் வந்து நின்று சற்றே குனிந்தவன் அவள் விழி நீர் கண்டு பதறிப்போய் சட்டென்று நிமிர்ந்தவளின் முகத்தில் கோடி மின்னலின் பிரகாசம். கண்களில் மட்டும் நீர் நிற்கவில்லை. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கே. நீங்க மதுமிதா +2 படிக்கும்போது சென்னைக்கு வந்தீங்க. உங்க அண்ணா வீட்டில் தங்கி இருந்தப்போ டான்ஸ் கிளாஸ் வந்தீங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆள் அட்ரஸ் இல்லை. இப்போ நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே என் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் என் மேனேஜர்கிட்ட தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் ட்ரைனிங் முடியுது. மேடம், டான்ஸில் மட்டும்தான் சூப்பர்னு நினச்சேன். படிப்பில் கூடவா? பேட்ச் டாப்பர்னு சொன்னாங்களே, உண்மையா? ஆமாம். ரொம்ப பிடிச்சு எடுத்த கோர்ஸ் அதான். என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஆதி, உன்கிட்ட அறை வாங்கினேனே. இப்போ எதுக்கு அதெல்லாம்? சாரி, அன்னைக்கு. ஹோல்டான், சும்மா சொன்னேன், போதுமா? அப்புறம் நீ என்னை விட 4 வருஷம் சின்ன பொண்ணு. உன்னை நீ வா போனே கூப்பிடவா? நான் எங்கள் அக்காவையே டீ போட்டு தான் கூப்பிடுவேன். இங்கே தானே உன் ஹாஸ்டல் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் தான் நான் இருக்கேன். நிறைய தடவை பார்ப்பேன், ஆனால் பேச டைம் இருக்காது. ஆமாம். தினமும் அவளை பார்த்ததும் ட்ரைனிங் சென்டர் சென்று அவளுக்காக காத்திருந்து தூரத்தில் நின்று பார்த்து விட்டு திரும்பியதும் அவளை பற்றிய அனைத்து விவரங்களும் சேர்த்ததும் அவள் மீது புது நேசம் கொண்டதும் அவள் ட்ரைனிங் முடியும் வரை காத்திருந்து இப்பொழுது எதர்ச்சியாக சந்திப்பதைப் போல் அவளை சந்தித்ததும் நினைவில் வந்து போக மென்மையாய் அவளை பார்த்து புன்னகைத்தான். இதை அறியாத மது அவனை கண்ட மகிழ்ச்சியில் புன்னகைத்தாள். வீடு, சொந்தம், படிப்பு, விருப்பம், நண்பர்கள் என பேச்சு வளர்ந்தது. நாளுக்கு நாள் அவர்கள் நட்பும் மனதில் மறைந்திருந்த காதலும் தான். ஒரு வாரத்தில் பயிற்சி மொத்தமும் முடிந்து போக மது மனதில் கவலை எட்டி பார்த்தது. பயிற்சி பெங்களூரில் இருந்தது. ஆனால் பணியும் அங்கேயே அமையும் என சொல்ல முடியாது. இங்கே ப்ராஜெக்ட் இல்லை என்றால் கிளை கம்பெனிகளுக்கு அனுப்பிவிடுவார்கள். அதே கவலையை அவள் ஆதியிடம் சொல்ல அவனோ பெரிதாக அக்கறை கொண்ட மாதிரி தெரியவில்லை. அடுத்த நாள் அவளை சென்னை கிளையில் இன்னும் ஒரு வாரத்தில் சேருமாறு ட்ரெயினர் கூறவும் ரோமிற்கு வந்து அவள் பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தாள். மாலை பெற்றோருக்கு விஷயத்தை தெரிவித்துவிட்டு காத்திருந்தவளுக்கு ஆதியின் அழைப்பு வந்தது. சொல்லுங்க. என்ன ஹலோ கூட சொல்லாம சொல்லுங்கன்னு சொல்ற? இல்லை, அது ஒன்றுமில்ல. நான் சென்னை போகிறேன். எனக்கு போஸ்டிங் அங்கே தான். ஓ, கங்க்ராட்ஸ். அப்போ இனி ஜாலி தான். உங்கள் அண்ணா வீட்லேயே இருப்ப. உன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கூட அங்கே தானே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு? அவன் குரலில் கரிசனம். இல்லை, ஒன்றுமில்லை. சரி, அப்போ நீ கிளம்பு. நான் முடிஞ்சா வந்து பார்க்குறேன் நீ போகிறதுக்குள்ள. பாய் பை, ஆல் தி பெஸ்ட். பாய். அவ்வளோதான், எல்லாம் முடிந்து விட்டது. மறுபடியும் அவனை பிரிந்து வாழப் போகிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கடவுளே? என கடவுளையும் தன் விதியையும் நொந்து கொண்டே சென்னை சென்றாள்.
புது ஆபீஸில் சேர்ந்த 2ஆம் நாள் வழக்கம் போல் அவள் இடத்துல அமர்ந்து சீனியர் சொன்னதை குறிப்பு எடுத்து கொண்டிருந்தவள், ஹாய் மது என்று குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டு நிமிர கவர்ந்து இழுக்கும் புன்னகையுடன் நின்று இருந்தான் ஆதி. அவள் எதுவும் பேசாமல் அப்படியே பார்த்திருக்க, அவள் சீனியர் வசுந்தரா, ஹலோ ஆதி, ஆதித்யன் ஃப்ரம் பெங்களூரை. எஸ் மிஸ் வசுந்தரா. ஓ வசுந்தரா, ம், நீங்களும் சீனியர் சிஸ்டம் என்ஜினியர் தானே? ம், யா. நான் அப்புறம் கார்த்திக், ரபிக், அப்புறம் மது நேத்து தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நீங்களும் எங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க. ம், குட். இது புது ப்ராஜெக்ட்னு சொன்னாங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க பெங்களூர்ல இருந்து வந்த 1 வீக் கேப்ல ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம். கிளைண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. இஸ் இட் வெரி ஷார்ப் தான். போங்க. தேங்க்ஸ். அண்ட் மது, நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். ம், ஓகே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். ம், ஓகே. மதுவின் தன் கண் முன் நடக்கும் எதையும் நம்ப முடியவில்லை. இதெல்லாம் உண்மையா? இதற்காக தான் அன்று நான் சென்னை வந்தபோது பார்க்க கூட வரவில்லையா? அப்போ இது உனக்கு முன்னாடியே தெரியும். என்கிட்ட விளையாடி இருக்க. இரு, நானும் விளையாடுறேன். மனதோடு பேசிக்கொண்டவள் வேலையில் மூழ்கி போனாள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் விளையாட விதி இருவருடனும் விளையாட ஆயத்தமானது. வந்த ஒரு வாரத்திலேயே ஆதி அனுபவம் தந்த உதவியால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். மதுவும் நல்ல முறையில் கற்றுக்கொண்டாள். இருப்பினும் அனுபவமின்மை தெரிந்தது. சிறு சிறு தவறுகள் செய்தாலும் உடனே சரி செய்யவும் அவள் கற்றுக்கொண்டதால் மேனேஜரிடமும் எந்த திட்டம் வாங்காமல் ஒழுங்காக இருக்க முடிந்தது. அவர்களின் காதல் வாழ்க்கையும் கூட தினமும் காலை மதியம் மாலை என கேஃபே கேன்டீன் என வளர்ந்து ஒன்றாக சென்று ஒன்றாக வரும் அளவு பெருகி இருந்தது. 2 மாதங்கள் கடந்திருந்தது. ப்ராஜெக்டின் நல்ல முன்னேற்றம். ஆனால் இருவரின் காதலில் அந்த அளவு முன்னேற்றம் இல்லை. எனினும் அவர்கள் உணர முடியாமல் உணர்த்தாமல் அது கண்ணாமூச்சி ஆடிய போதும் இருவரும் அருகருகே இருப்பதை விரும்பினர். மகிழ்ச்சியில் திளைத்தனர். அன்று மாலை கடற்கரையில் அமர்ந்து மதுவை பற்றி யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அவளை முதலில் எந்த சண்டையும் இல்லாமல் இதே கடற்கரையில் சந்தித்தது ஞாபகம் வந்தது. அப்பொழுது அவளிடம் இருந்த குறும்பு இப்பொழுது இல்லை என நினைத்து கொண்டான். அந்த சந்திப்பில் அவள் அவனை ஒருமையில் அழைத்தது கூட நினைவு வந்தது. அழகில் எழுந்து எழுந்து அடங்குவதை போல் நெஞ்சில் அவள் நினைவுகளும் ஒவ்வொன்றாய் எழுந்து மறைய அந்த தாக்கத்துடன் வீடு சென்றான் ஆதி. அன்றைய இரவு ரம்மியமானதாய் இருந்தது. என்றும் இல்லாத அளவு எதுவோ ஒன்று ஆட்டி வைக்க முதல் முறையாய் இது காதல் தானோ என யோசித்தவன் ஆனந்த பரிதவிப்பில் உறங்கி போனான். மதுவின் வீட்டிலோ திவாகர் ஒரு வரனை பற்றி பேச்செடுக்க தீர்க்கமாக மறுத்துவிட்டு தன் அறையில் அடைந்து சிந்தித்தவளுக்கு அகமெங்கும் அவன் முகந்தான். ஆதியிடம் தான் கொண்டிருக்கும் நேசம் காதல் தான் என்று உறுதியாகிவிட்டது. இருவருமே அடுத்த நாள் காலை முதல் பரபரப்பாக தயாராயினர். தன் உள்ளம் கவர்ந்த தன் இணையை காதல்தான் என்று அறிந்தவுடன் பார்க்க போகும் தவிப்பு. சீக்கிரமே அலுவலகம் வந்து அவனுக்காக மது காத்திருக்க, பக்கத்து டீமிற்கு புதிதாக வந்து ஜாயின் பண்ணி இருந்த ஒருவன் ஸ்வீட் பாக்ஸுடன் இவளிடம் வந்தான். வசுந்தராவும் கேன்டீன் வரை சென்றிருக்க, இவள் மட்டும் தனியே அவள் பார்ட்டிசனில் இருந்தாள். ஹலோ, ஹாய், ஐ எம் பிரகாஷ். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஓ தேங்க்ஸ். ஐ எம் மதுமிதா. நைஸ் நேம். தேங்க்ஸ். நீங்க ஃப்ரெஷரா? ம், எஸ். நீங்க? நான் டெய்லி ஆஃபீஸில் இவ்வளவு நாள் இருந்தேன். நேட்டிவ் சென்னை. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்ச உடனே மாறிட்டேன். ஓ ஓகே. உங்கள் மேனேஜர் யாரு? சத்யநாதன் சார். ஓ, எனக்கும் அவர்தான்.
ஓகே மது, நைஸ் டு மீட்டிங் யூ. பிரகாஷ் கைகளை குலுக்க அவளிடம் வலக்கரம் நீட்ட, அவளும் மரியாதை நிமித்தம் கை நீட்ட, அதை பற்றியவன் அவள் மெல்லிய கரங்களில் ஸ்பரிசத்தை உணர்ந்த நொடி அவனும் ஏதோ மாற்றம். மீண்டும் ஒரு முறை அவளை பார்த்தான். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் மது. தேங்க்ஸ் என சிரித்துவிட்டு கைகளை விலக்கி கொண்டாள் மது. அவனும் அவன் இடத்திற்கு சென்று விட்டான். ஆனால் மனது முழுக்க கனவுகளுடன் வந்த ஆதி கண்டது கைகளை பிடித்து கொண்டு குலைந்து பேசி கொண்டிருந்த மதுவை, அந்த புதியவனையும் தான். சினம் தலைக்கேற மதுவிடம் சென்றான். நொடிப்பொழுதில் கண்கள் சிவக்க தன் கேபின் அருகே மதுவை பார்த்து கொண்டே அவன் முன்னேற, எதிர்ப்புறத்தில் வசுந்தரா மதுவின் அருகே வந்து விட்டிருந்தாள். இப்பொழுது எது பேசினாலும் அது வசுந்தராவின் கேள்விக்கு உள்ளாக நேரிடும் என்பது புரிய நடை தளர்த்தினான் ஆதி. என்ன மது, யார் அந்த புது ஹேண்ட்ஸம்? ஆள் பார்க்க அழகா இருக்கான். ஐயோ வசு, மெதுவா பேசுங்க. அவர் புதுசு இல்ல, சீனியர். டெல்லியில இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காராம். ஓ அப்படியா விஷயம்? ஆனா நீ கைய பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தியே, அவர் மூஞ்சில வர டன் கணக்குல வளைஞ்சதே என கேலி போல கேட்கவும், அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்ட ஆதியின் காதுகள் கூர்மையாயின. நீங்க வேற, சடனா கை நீட்டிட்டாரு. பதிலுக்கு நான் கை கொடுக்காம இருந்தா தப்பாகிடுமேன்னு கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆளை விடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நிஜமாவா? நிஜமாதான். வேணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கும் பொருத்தமா இருப்பார் என்று கூறிவிட்டு நாக்கை கடித்தவளை பார்த்து முறைக்க முயன்று தோற்று சிரித்து விட்டாள் வசுந்தரா. அதை பார்த்த மதுவும் சிரிக்க, மதுவின் பதிலில் ஆதியின் முகத்திலும் மென்னகை. மதுவின் அருகில் வந்து அமர்ந்தவன் இருவரையும் மாறி மாறி பார்க்க சிரிப்பை நிறுத்திவிட்டு இருவரும் வேலை மேல் ஆழ்ந்தனர். தன் நினைவுகளில் தாக்கத்தால் அவன் முகம் காண்பது கூட அவஸ்தையாய் இருக்க மது மனதை வேலையில் ஈடுபடுத்த முயன்றாள். அவள் முகம் காண ஏங்கி ஏங்கி முடியாமல் போன கோபத்தில் அவனும் வேலையில் ஆழ்ந்தான். அவர்களை இன்னும் சோதிக்கவே அன்று முழுவதும் ப்ராஜெக்டில் இஇஸ்யூ மேனேஜருடன் மீட்டிங் என நாள் மிகவும் மோசமாக போனது. மாலை அவளுடன் பேச வந்த போதும் மீண்டும் அந்த பிரகாஷ் அவளுடன் ஏதோ பேசிக்கொண்டிருக்க மனதிற்குள் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது ஆதிக்கு. அமைதியாக அருகில் வந்து அவனது பேக்கை எடுக்கும்போது கண்டும் காணாததை போல் அவர்களை பார்க்க தன்னுடன் பைக்கில் வந்து இறங்கி கொள்ளுமாறு அவன் மதுவை கேட்டு கொண்டிருந்தான். அவள் தவிப்புடன் மறுப்பு கூறி கொண்டிருந்தாள். கோபத்தில் நகர போனவன் என்ன நினைத்தானோ, மதுவிடம் திரும்பி, மது, பைக் எடுத்துட்டு வர, நீ கேட்டு பக்கத்துல வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். ஒரு சில வினாடிகள் வியப்பில் இருந்தவள் சுதாரித்து, சாரி பிரகாஷ், நான் எப்பவும் ஆதி கூட தான் போவேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவன் கூறிய பின் மது முகத்தில் தோன்றிய வியப்பும் பின் சுதாரிப்பும் அதன் பின் வெக்கம் கலந்த புன்னகையும் ஆதிக்கு எது தெளிவாக புரிய வேண்டுமோ அது பிரகாஷுக்கு புரிந்தது. அதுவே போதும் அல்லவா? ஏனோ முன்பின் பார்த்து பேசியிராத அவன் மீது முதலாய் மனதில் அடி ஆழத்தில் இருந்த பொறாமை விதை மெல்ல துளிர்விட்டது என்றால் மதுவின் மென்முகத்தில் தோன்றிய காதல் புன்னகை அதற்கு உரமிட்டது. வெளியே வந்தவள் கால்கள் மட்டும் தரையில் நடக்க சிறகில்லாத தேவதை போல் மிதந்து போவதை போல் உணர்ந்தாள். ஆதி பைக்கில் வர அவன் தோள் தொட்டு ஏறி அமர்ந்து ஏதோ கூற அவள் முனகையில் எதிர்பாராத வண்ணம் வேகமாக வண்டியை அவன் ஸ்டார்ட் செய்ததில் அவன் தோளை அழுத்தின அவள் விரல்கள் ஏதோ ஒரு பயம் மனதை கவ்வ அவன் ஒட்டிய விதமும் வண்டியின் வேகமும் கண்டு திணறி போனாள். என்னதான் தன்னவளை தன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பயணித்தாலும் மனதில் காரணமின்றி கனன்று நெருப்பு அணைய மறுத்தது.
கண் மூடி திறக்கும்போது அவள் வீட்டில் முன் நின்றது பைக். இறங்கி முன்னே வந்து அவனிடம் ஏதோ சொல்ல வந்தவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் நேராக திரும்பி கொண்டான். தேங்க்ஸ். அந்த பிரகாஷ். தேங்க்ஸா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பிரகாஷ் கூட உன்னை போக விடாம நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு நான் உனக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சேன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியும் முன்னரே, ஆனா உன்கிட்ட எல்லாம் இதுக்காக என்னால சாரி சொல்ல முடியாதுடி. இனி தினமும் நான் தான் உன்னை கூட்டிட்டு வருவேன். இல்லனா உங்க அண்ணன் வரணும், சொல்லிட்டேன் என்று கூறி விட்டு பறந்திருந்தான். ஏதோ யோசனையிலேயே வீட்டிற்கு சென்றவள் வீடு உணவுக்காக தன்யா வந்து அழைக்கும் வரையில் உடை கூட மாற்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். என்னவாயிற்று அவனுக்கு? அவன் கோவப்படுவதின் அடிப்படை ஒருவேளை பிரகாஷிடம் நான் பேசுவது பிடிக்கவில்லையோ? இருக்காது. ஆதி அப்படி சிறு விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படும் ஆள் இல்லையே. காதலில் சிறு விஷயம் கூட தன்னவள் என்கிற உரிமையில் பெரிதாய் தெரியும். ஆதியின் மனதை கணிக்க தெரியாதது மதுவின் குற்றமென எவ்வாறு கூற இயலும்? நேற்றைய இரவின் மனதை வாட்டியவை அனைத்தும் அவன் முகம் பார்த்ததும் காணாமல் போனது. சிறு துள்ளலுடன் அவள் இருக்கையில் அவனை பார்த்தவாறே அமர்ந்த போது அவனும் இவளைதான் ஓர கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தான். அவனின் ஓரக்கண் பார்வையே அவள் மனதில் இதம் தந்துவிட அன்றைய நாளை அழகுடன் துவங்கினாள். இல்ல துவங்க எண்ணினாள். ஹாய் மது. ஹாய் வசு. இப்பதான் வரீங்களா? ஆமாம் ஆமாம். ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? நானா? அது வந்து, ஆமா, நீ ஏன் இவ்வளோ பிரைட்டா இருக்க இன்னைக்கு? அந்த மேட்டர் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? என்ன மேட்டர்? ஹே, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. நானா? நான் என்ன? ஒன்றும் புரியல.